இப்ப ரீசெண்ட் டைம்ல பெண்களுக்கிடையே மிகுந்த வரவேற்பை பெற்ற ஸ்கீம் தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த கலைஞரின் மகளிர் உரிமை திட்டத்துக்கு புதிய விண்ணப்பங்கள் பத்தி வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. வாங்க இந்த வீடியோல உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட புதிய விண்ணப்பங்கள் செய்தி பத்தியும் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்கிற செய்தி பத்தியும் இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ண பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமுறை. ஃபர்ஸ்ட் வாங்க கலைஞரின் மகளிர் உரிமை திட்டத்துக்கு எலிஜிபிள் என்னன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 21 வயது நிரம்பிய பெண் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. 21 வயசுக்குள்ள இருந்தா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டும்தான் தகுதியாளர்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு குடும்ப அட்டையில 2 பெண்கள் இருந்தால் அதில் ஒருத்தர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் குடும்ப தலைவிலைக்கான வரையறை. அதெல்லாம் என்னன்னா, குடும்ப அட்டையில் பெயர் பெற்றவர்கள் வந்து அனைவரும் ஒரே குடும்பமாக கருதுகிறாங்க. ஒரு குடும்ப அட்டையில வந்து 10 பேர் இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் ஒரே குடும்பமாக வந்து கருதும் செய்யறாங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்களை பெறலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக இருந்தால் அந்த குடும்ப தலைவனுடைய மனைவி வந்து குடும்ப தலைவியாக கருதும் செய்கிறாங்க. இப்போ வந்து குடும்ப அட்டையில வந்து ஆண் குடும்ப தலைவரின் மனைவி வந்து பெயர் இல்லைன்னா வேற ஏதாவது அந்த குடும்பத்தில் வந்து பெண் இருந்தால் அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் ஒரு நபரை மட்டும் குடும்ப தலைவியாக வந்து விண்ணப்பிக்கலாம் செய்கிறாங்க. ஆல்ரெடி சொன்னதான் 2 பெண்கள் இருந்தால் யாரோ ஒருத்தர் தான் அவங்க எலிஜிபிள். அவங்க வயசு வந்து 21 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து திருமணமாகாத தனித்த பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொருளாதார தொகுதி கொடுக்குறாங்க. ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் உள்ள குடும்பங்களை அப்ளை பண்ணி சொல்கிறாங்க. குடும்ப வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி வந்து நிலம் வந்து 5 ஏக்கருக்கு நன்சை நிலம் வந்து 5 ஏக்கர் உள்ள இருக்கணும். புன்சை நிலம் வந்து 10 ஏக்கர் உள்ள இருக்கணும். அப்படி நன்சை நிலம் வந்து 5 ஏக்கர் மேலேயும் புன்சை நிலம் வந்து 10 ஏக்கர் மேலேயும் இருந்தால் அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த கண்டிஷன் என்னன்னா, ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் தான் இதுக்கு எலிஜிபிள் சொல்லிக்கிறாங்க. அப்படி 3600 யூனிட்டுக்கு மேலே வந்து ஆண்டுக்கு வந்து மின்சாரம் பயன்படுத்தினா அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்தது வாங்க திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள். அதெல்லாம் என்னன்னா, 2.5 லட்சத்திற்கு மேலே ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள். நெக்ஸ்ட் வந்து குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கல் தாக்கல் செய்யும் சேவைகள் மற்றும் வருமான வரி செலுத்துவர்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவர்கள். நெக்ஸ்ட் மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்கள் இவங்களாம் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சொந்த பயன்பெற்ற கார், கனரக வாகனங்கள் போன்ற 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துவர்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்தது என்னன்னா, ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துபவர்கள், தொழில் நிறுவன உரிமையாளர்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் சொல்கிறாங்க. அடுத்தது வாங்க இந்த ஸ்கீம் பத்தி வந்து உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட செய்தி பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் கீழ் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் தொடர்பான அறிக்கையில் வந்து துணை முதல் உதயநிதி ஸ்டாலின் இன்று, அதாவது 28/3/2025 என்ன சொன்னார்னா, கடந்த ஆண்டு மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு உரிமை தொகை 21,657 ஒதுக்கப்பட்டு சுமார் 1,15,00,000 மகளிருக்கு வந்து வழங்கப்பட்ட சொல்கிறாரு. மேலும் இதுவரை உரிமை தொகை பெற்றாத தகுதி வாய்ந்த மகளிருக்கு வந்து புதிதாக விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு வழங்கப்படும் சொல்கிறாங்க. அதாவது குடிசேகத்தால் விரைவாக வந்து இதுக்கான புதிய விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க. இதான் வந்து உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட செய்தி. ஓகே நமக்குள்ளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கொன்னே வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன்.